பிரேக்கிங் நியூஸ். சற்று முன்னர் கிடைத்திருக்கும் ஒரு செய்தி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 55 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மரண எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்படும் சூழ்நிலையிலே ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் உட்பட பலருக்கும் இப்படிப்பட்ட கள்ளச்சாராய விற்பனை நடந்து வந்தது தெரியாமல் இருந்ததா என்ற கேள்வி எழுந்திருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள். பல அதிகாரிகள் வேலை நீக்கம் மற்றும் மாற்றல் செய்யப்பட்டாலும் கூட எப்படி இப்படி கள்ளச்சாராயம் ஆறாக ஓடி வந்திருக்கிறது, இது கள்ளக்குறிச்சி பகுதியில் மட்டும்தானா இல்லை தமிழகத்தின் பிற பகுதிகளும் இப்படித்தான் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றன. எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் ஆயுதமாக இப்பொழுது எடுத்துள்ளன. குறிப்பாக அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, நடிகர் விஜய் போன்றவர் எல்லாம் கள்ளக்குறிச்சிக்கு விஜயம் செய்திருக்கிறார். எப்படி அரசு இதை கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கின்றன.